நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று கண்ணன் செய்த செயல் பற்றி கேட்போம். பழுதே பல பகலும் போயின என்று ஆழ்வார் அருளிச் செய்தபடி தத்துவஞானம் உடையவர்களாய் தன்னை துதித்ததான வசுதேவன் தேவகி மற்றும் யாதவர்களையும் நன்றாக மோகிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் பல மாயங்களை செய்தான். அப்பொழுது அந்த தாய் தந்தையருக்கு அவர்களுக்கு நாம் எதுவும் செய்யவில்லையே அப்படிங்கிறதான ஒரு வருத்தம் இந்த கண்ணனுக்கு இருந்துதான். கோகுலத்திலிருந்து பலராமனும் கிருஷ்ணனும் கம்சனை வதம் பண்ண வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது மல்லர்கள், குவளையாபீடம் முதலான எல்லாரிடத்திலும் யுத்தங்களை செய்து கம்சனையும் வதம் பண்ணினான் கண்ணன். அதன் பிறகு வசுதேவர் தேவகி தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் சென்று இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வேண்டியதான கடமையை நான் செய்யவில்லை, அதை நான் இப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்திக்கிறான், வருத்தப்படுறான் தான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. அதாவது ஆச்சாரியன், தேவதை, அந்தணன், பெற்றோர் இவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். குருதேவ த்விஜாதீனாம் மாதா பித்ரோஷ்ச பூஜனம் குர்வதாம் சபலக்காலோ தேகினாம் தாத ஜாயதே. நம்மளுடைய காலமானது வீணாக கழிக்காமல் நல்ல முறையில் செலவிட வேண்டும், செல்ல வேண்டும் என்றால் இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று காண்கிறான் கிருஷ்ணன். கம்சனுடைய அந்த பிரதாபங்கள், அவனுக்கு பயந்துட்டு நாங்கள் இங்கே வரல, உங்களை பார்க்க முடியல, உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல, அதனால் எங்களுக்கு காலமானது வீணாக போயிடுத்து, நாங்கள் எதுவுமே பண்ண முடியல, அதனால் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அபராத க்ஷமாபணம் கேட்டுக்கொள்கிறேன்னு அப்படியே கண்களில் நீர் மல்க கண்ணனும் பலராமனும் ரெண்டு பேரும் அப்படியே அவகிட்ட விழுந்து சேவிச்சு அந்த பாத பூஜைகளெல்லாம் பண்ணி மன்னிப்பு கேட்குறான். ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்குறான்னு சொல்கிறது. அதே மாதிரி யாதவ விருத்தர்கள் அவளுக்கும் யாதவர்களுக்கும் பெரியவாளுக்கெல்லாம் அந்த பூஜைகளெல்லாம் சொல்லி எல்லோருக்கும் நல்ல ஒரு மரியாதையை பண்ணினான் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதான் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி. ஏன்னா தனுர் யாகம்ங்கிறதான ஒரு யாகத்தை பண்ணுறான் கம்சன். அதை ஒரு வியாஜமாக வச்சு கண்ணனை வர வச்சு அவனை கொன்னுடணும் அப்படின்னு அவனுடைய திட்டம். அதுக்காக அந்த கண்ணனையும் பலராமனையும் வர சொல்கிறா. பலராம ரெண்டு பேரையும் வந்தோடனே மல்லர்களை ஏவி விட்டு அவ கூட யுத்தம் பண்ணும்படியாக பண்ணுறான். பண்ணி அவ ரெண்டு பேரையும் கொண்டுட்டா அதை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சான் கம்சன். ஆனால் கண்ணன் என்ன பண்ணுறான், கம்சனை வதம் பண்ணிட்டான். பண்ணிட்டு தன்னுடைய மாமாவுக்காக அவன் வந்து கண்ணீர் விடுறான். ஐயோ, இந்த மாதிரி பந்துக்களோடு சேர்ந்து இருந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி வந்து நீ மரணிக்கும்படியாக உன்னை கொன்னும்படியாக ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி அவனே கண்ணீர் விடுறான். அதாவது கம்சன் வதம் பண்ணி பூமியில் விழுந்து கிடக்கான். அப்பொழுது அவனுடைய மனைவி, தாய்மார்கள் இவெல்லாம் வந்து சுற்றி நின்று அழறா. இவனும் கூட சேர்ந்து அழறானான், ரொம்ப கண்ணீர் விடுறான் அப்படிங்கிறார். ஆறுதல் சொல்கிறான் அவளுக்கெல்லாம். பశ్చాత్తాపాతుரோ ஹரிஹி, ரொம்ப வருத்தப்படுறாங்கிறான். தா சமாஸ்வாசயாமாச
ஸ்வயம் அஸ்ராவிலேக்ஷணா, அவளை வருத்தப்படாதீங்கன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி தானும் அழறானா. கண்ணீர் மல்க, கண்ணீர் அப்படியே கொட்டுறதான் அந்த மாதிரி. இதை மகரிஷி சொல்றார். இதே மாதிரி தான் ராமாவதாரத்தில் சுக்ரீவனுக்கு கெடுதல் பண்ணான் வாலின்னு சொல்லி வாலியை கொன்று அவன் இறந்து கிடக்கிறத பார்த்து சுக்ரீவன் அழுதான்னு சொல்லி தானும் கூட சேர்ந்து ராமன் அழுதானான். சஞ்சாத பாஷ்பாகா அப்படிங்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலேயும் இந்த கம்சனுக்கு பண்ண வேண்டியதான ஈமக்கிரிகள் எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் கிருஷ்ணன் கம்சனால சிறையில் வைக்கப்பட்டிருந்தான். உக்ரசேன் அவனுடைய தந்தை அவனை சிறையிலிருந்து மீட்டு அவனுக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணினான் கிருஷ்ணன். எது சிரேஷ்டனான உக்ரசேனன் அவனை வச்சிருந்து தான் தன்னுடைய புத்திரன், அதாவது உக்ரசேனுடைய புத்திரனான கம்சனுக்கும் பலருக்கும் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் நடத்தி வச்சுட்டு அப்புறம் உக்ரசேனனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்து மகாராஜாவா ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சான். உடனே உக்ரசேனர் என்ன சொல்றார், இல்லை இந்த எது வம்சத்தை நீ தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், நீயே ராஜாவா இருன்னு கேட்க, நான் அப்படி உட்கார முடியாது, எது வம்சத்துக்கு யயாதியினுடைய சாபத்தினால அந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்றான், தேவாதி தேவன் கிருஷ்ணன் அவன் சொல்றான், நீர் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும், உமக்கு நான் சேவகம் செய்கிறேன் அப்படிங்கிறான். எப்பேற்பட்டதான ஒரு குணம் எம்பெருமானுக்கு. பகவானே நான் உனக்கு பண்றேன் அப்படிங்கிறான். இப்படி அந்த உக்ரசேனரை ஒரு ராஜ்யபாரத்தில் சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சுட்டான். உமக்கு நான் பண்றேன், என்னுடைய ஆக்கிய கட்டுப்பட்டதான தேவர்களும் உமக்கு எல்லாத்தையும் பண்ணுவா, நாங்கள் எல்லாருமே பணிவிடை செய்கிறோம் அப்படிங்கிறான். இப்படி பரம கிருபையோட உக்ரசேனனுக்கு தான் சேவகம் பண்ணக்கூடியதான தன்னுடைய சௌலபியத்தை காமிக்கிறான் சர்வேஸ்வரன் கிருஷ்ணன். அவனுடைய அவதாரம், அவனுடைய பரதந்திரனாக இருக்கக்கூடிய அவனுடைய மேன்மை இங்கே எல்லாம் காண்பிக்கப்படுறது. ஏன்னா அவன் சுதந்திரனா இருக்கக்கூடிய பரதந்திரனா இங்கே இந்த உக்ரசேனருக்கு சேவை செய்கிறான். பரமபதத்தில் வைகுண்டத்தில் சுதந்திரனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னாலும் வானிலவரசுன்னு சொல்லி அங்கேயும் இளவரசனா தான் இருக்காங்கிறார். பரதந்திரனா இருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்குமா. தான் சுதந்திரனா பரன் அப்படிங்கிறது இருந்தாலும் அவனுடைய மேன்மையை பொருட்படுத்தாமல் இறங்கி அவனுக்கு அடுத்தவர்களுக்கு செய்யறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய சௌலபியத்தை கொண்டாடுறார் மகரிஷி. உடனே உக்ரசேனர் சொல்றார், நீ எனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் இந்த பிரஜைகளை காப்பாற்றக்கூடியதான பொறுப்பு எல்லாத்தையும் நான் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன், நீயே பரிபாலனம் பண்ணு, நான் ராஜாவா இருந்துக்கிறேன், ஆனால் நீ தான் எல்லாத்தையும் ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறார். நஸ்த ரக்ஷா பரோ ராஜ்ஞா யௌவராஜ்யமுபாஸ்ருதா சுசுபே பாரதந்திரேன சுவாதந்திர வசவர்த்தினா அப்படின்னு சுவாமி தேசிகன் யாதவாபியுதய கிரந்தத்தில் அழகா அருளி செய்கிறார். இங்க உக்ரசேனன் கிருஷ்ணனிடத்துல ரக்ஷாபரண்யாசம் பண்ணினான் அப்படிங்கிறத காமிக்கிறார். ஆத்ம ரக்ஷாபரண்யாசம் கண்ணனுடைய திருவடிகளில பண்ணினான் அப்படின்னு பெரியவாள்லாம் அந்த மாதிரி பண்ணினான்னு அனுபவிப்பான். அந்த மாதிரி உக்ரசேனன் உத்தம யோகத்தில் இருக்கக்கூடியவன். அப்படி உக்ரசேனனுக்கு நல்ல ஒரு சிறந்ததான மேன்மையான பல காரியங்களை பண்ணணும்னு நினைச்சானா கண்ணன். அதனால வாயு பகவானை நினைச்சான். உடனே வாயு ஓடி வந்தார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார்.
அப்ப அந்த வாயு பகவானுக்கு ஒரு கட்டளை இடுகிறான் கிருஷ்ணன். அது என்ன என்று நாளை கேட்போம்.